வணக்கம் நேயர்களே. இன்று ஜூலை 16, 2026 வியாழக்கிழமை. நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். கோடைகால கனிகள் கடைகளில். நோர்வேயில் குழு மோதலை காவல்துறை கட்டுப்படுத்தியுள்ளது. வாசாவாவில் 100 பாகை என தவறான செய்தி. இனி விரிவான செய்திகள். கோடைகால கனிகள் கடைகளில். நோர்வேயில் கோடைக்கனிகளின் பருவம் தொடங்கியது. மொரலர் அல்லது செரி என அழைக்கப்படும் 525 தொன் சேலா பழங்களும், பிரிங்கபார் அல்லது ராஸ்பெரி என அழைக்கப்படும் செந்துகள் பழங்களும், ஜூர்பார் அல்லது ஸ்ட்ராபெரி என அழைக்கப்படும் செம்புட்டு பழங்களும் சந்தைக்கு வந்துவிட்டன. நோர்வேயில் குழு மோதலை காவல்துறை கட்டுப்படுத்தியுள்ளது. லோரன்ஸ்கோக் நகரின் ஸ்கோரர் பகுதியில் இரு பிரிவை சேர்ந்த 15 முதல் 20 பேர் மோதிக்கொண்டதாக வந்த உடன் உதவி அழைப்பை அடுத்து காவல்துறை விரைந்து செயல்பட்டது. கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் பிடிபட்ட 2 மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. நல்ல வேளையாக இந்த மோதலில் யாருக்கும் காயமில்லை. வாசாவாவில் 100 பாகை என தவறான செய்தி. நோர்வே அரசு தொலைக்காட்சி அமைப்பான என்ஆர்கோவின் வியாழன் மாலை வானிலை அறிக்கையில் போலந்தின் தலைநகரான வாசாவாவில் 100 பாகை செல்சியஸ் வெப்பம் என தவறாக காட்டப்பட்டது. உண்மையில் அங்கு 30 பாகை செல்சியஸ் மட்டுமே பதிவாகியிருந்தது. தொழில்நுட்பம் மற்றும் மாந்த பிழையும் இணைந்தே இதற்கு காரணம் என வானிலை ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.